மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுல் காந்தி சென்னை புறப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 5 இடங்களை வென்றிருந்த நிலையில் தாவேகாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்திருந்தது. இந்நிலையில் சென்னை புறப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. நேரு விளையாட்டரங்கில் நடைபெறும் விழாவில் காங்கிரஸ் முதல் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுல் காந்தி சென்னை புறப்பட்டிருக்கிறார். காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி சென்னை புறப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். நேரு விளையாட்டரங்கில் நடைபெறும் விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இதில் பங்கேற்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை 10 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தாவேக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை புறப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரு விளையாட்டரங்கில் நடைபெறும் விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். விஜய் முதலமைச்சராக இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை புறப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், இன்று காலை 10 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார் முதலமைச்சராக. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றனர். தற்போது மூத்த தலைவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்த விழாவில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தாவேக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக இன்று பதவியேற்க இருக்கிறார். மிக முக்கியமா இந்த பதவியேற்பு பல்வேறு நபர்களும் எதிர்பார்த்தது. அந்த அடிப்படையில் நேற்று உறுதியான நிலையில இன்று 10 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார். அதற்காக இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக எதிர்கட்சி தலைவரும் குறிப்பா முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவர் மிக முக்கியமாக ஏற்கனவே தொடர்ந்து தாவேக விஜய் அவர்களுக்கு பல்வேறு வகையில அவர் ஆறுதலாகவும் மற்றும் நல்ல நட்பு உறவை பார்க்க முடியுது. அதுவே காங்கிரஸ் கட்சி கூட்டணி என்பது உறுதியான நிலையில் கூட தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்து பார்க்க முடியும். பதவியேற்பு விழாவுக்கு வருவாய் எதிர்பார்த்த நிலையில் நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டு இப்போது தற்சமயம் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவர் இந்த பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வர இருக்கிறார். அவர் குறிப்பாக இந்த பதவியேற்பு விழாவின் போது எது போன்ற விஷயம் பேசுவார் எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இன்னும் டெல்லியிலிருந்து புறப்பட்ட நிலையில தமிழகம் வர இருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த பதவியேற்புல ராகுல் காந்தி பங்கேற்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தமிழகத்தில் மிக முக்கிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். The Chennai Silks in Mega Summer Sale.